Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்மளோட எஸ்எம்சியை யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆகஸ்ட் 1க்கு ஒரு ஆஃபர் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து 2,999 கொடுத்துட்ருக்கோம் வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஸோ இன்றைக்கி மட்டும், அதாவது ஆகஸ்ட் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 1,999 கொடுக்குறோம். ஓகேங்களா? ரெக்கார்டிங் மட்டும்தான். ஸோ லைவ் கிளாஸ் வந்து ஆஃபர் போடுற மாதிரி பிளான் இல்லை. ஸோ ரெக்கார்டிங் மட்டும் இருக்குது வித் டிஸ்கார்டு சப்போர்ட்டோட 1,999 ஆகஸ்ட் 1 மட்டும்தான் ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக்லி அனலைஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஓகேங்களா? அந்த வீக்லி அனலைஸில் நான் சொன்னதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொன்னதில் ஒரு 90% ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 10% தான் பாசிபிளாக இருக்குது. 10% தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. 90% வந்து நான் சொன்னது வந்து அதுக்கு மாறாக நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த 90%ம் நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது ராங் ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் வீக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓரளவு ஒரு 7 ட்ரேடு என்னமோ பண்ணோம். அதில் எல்லாமே பிரேக் ஈவன். ஒரு 2 ட்ரேடு தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ராங்காக போனாலும் நீங்கள் எடுக்கிறது, இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறேன், நானும் வந்து தப்பாக அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன தான் தப்பாக அனலைஸ் பண்ணாலும், கரெக்டாக அனலைஸ் பண்ணாலும் நம்ம ராங் ட்ரேட்ஸ் எல்லாம் பிரேக் ஈவனுக்கு சேஞ்ச் பண்ணுற ஸ்கில் இருந்துட்டாலே போதும், நம்ம ப்ராஃபிட் சேஃபு. ஓகேங்களா? ஒன்று ப்ராஃபிட், ஒன்று பிரேக் ஈவனாக இருக்கணும். எஸ்எல்லுக்கு விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம தப்பாக அனலைஸ் பண்ணிட்டாலும், ட்ரெண்டு மாறிட்டாலும், இல்லை மார்க்கெட்டே கீழே மேலே போயிடுச்சு, ராங்காக நடந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம லாஸை கவர் பண்ண பார்க்கணும். சிம்பிள். ஸோ இந்த மந்த்து எனக்கு நெகட்டிவ் மந்த்து. அந்த நெகட்டிவ் மந்த்லேயும் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிஸ்க்கு கிளாஸில் வந்து சொல்கிறது, ஒரு 10 ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க பெர் மந்த்துக்கு அப்படின்னா, இதில் வந்து 7 ட்ரேடு வந்து டிபி. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா 7 ட்ரேடு வந்து டிபி சொல்லுவாங்க, 3 ட்ரேடு எஸ்எல் சொல்லுவாங்க. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் கிடையாது. 7 ட்ரேடு டிபி வர்றது, 3 ட்ரேடு எஸ்எல் ஆகிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ட்ரேடருக்கு பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரலும் 7 டிபி 3 எஸ்எல் இப்படி வர்றது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடு டிபி, 5 ட்ரேடு எஸ்எல் இது வந்து பாசிபிள். இது எந்த ஒரு மைண்ட் டென்ஷனும் இல்லாமல் நார்மலாக இது பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ட்ரேடு டிபி, 8 ட்ரேடு எஸ்எல் இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ண லாய்க்கு இல்லை, நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் தப்பு. ஆக்சுவலாக இதுவே ஒரு குட் ட்ரேடர் தான். ஓகேங்களா? இது எப்படி குட் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரேடு டிபி, இந்த 8 ட்ரேடு எஸ்எல். அப்போது நீங்கள் எப்படி இதில் குட் ட்ரேடராக இருக்கணும்னா இந்த டிபியை பெருசாக இது பண்ணுங்க. ஓகேங்களா? டிபின்றது பெருசாக இருக்கணும், எஸ்எல்ன்றது குட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? சின்னதாக இருக்கணும், ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த 2 ட்ரேடு டிபின்றது பெருசாக வச்சுக்கோங்க, 8 ட்ரேடு எஸ்எல்ன்றது சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போது இந்த எஸ்எல் வந்து இருக்குது பார்த்தீங்களா, 8 எஸ்எல் இதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த 8 எஸ்எல்ல
5SL பிரேக் ஈவனாக இருக்கணும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறதும் இதுதான். இது நம்மளால் பண்ண முடியும். இது பாசிபிள். ஏன்னா நமக்கு பிகினிங் டைமில் 8SLன்றது ரொம்ப நார்மல், 2 TPன்றது ரொம்ப நார்மல். அப்போது இந்த நார்மலை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும். அப்போது 8SLை நம்ம 5 பிரேக் ஈவனாக மாற்றணும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டுருக்கான் அப்படின்னா டிபி இங்கே வைக்கிறீங்க, எங்கேயாவது வைக்கிறீங்க. அப்போது மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறான், ட்ரிகர் ஆகிட்டு மேலே போகும்போது இந்த டிபியை இங்கே கொண்டு போய் மார்க்கெட்டை கொண்டு போய் இங்கே விட முடியாது நம்மளால். டிபி இங்கே நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே போகலாம், இல்லை கீழே போகலாம். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக எடுத்தாலும் மார்க்கெட் இங்கே போகலாம், கீழே போகலாம். அப்போது இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி மேலே போதோ கீழே போதோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடை மேனேஜ் பண்ணி வைக்கிறது மூலிமா நம்ம ட்ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது இது நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த எஸ்எல் அப்படின்றது 8SLன்றது 5 பிரேக் ஈவனுக்கு வந்துடும். அப்போது ஓவராலாக நமக்கு இருக்கக்கூடிய எஸ்எல் அப்படின்றது 2SL தான். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு 2 TP அப்படின்றது 1 TP $100 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 1 TP $100 பண்ண முடியும். ஓகேங்களா? பாசிபிள் தான். 1 TP 100, 2 TP $200 இருக்கும்போது 8 TP 2020 லாஸ்ன்னு வச்சுக்கலாம். $20 வந்து லாஸு. அப்போது 8 TP $20 லாஸ் அப்படின்றப்போ $160 நமக்கு லாஸ் வந்து இருக்கும். ரைட்டா? $160 லாஸில் இருக்கும். அப்போது இதை பிரேக் ஈவனாக மாற்றும் போது நமக்கு இது 160 இருக்காது. இப்போ $160 லாஸில் இருக்கும்போது 200ல் 160 போச்சுன்னா $40 நமக்கு நெட் ப்ராஃபிட்டு இருக்கும். ஓகேங்களா? $40 நெட் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ இது நம்ம பிரேக் ஈவனை பண்ண கற்றுக்கிட்டோம், பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்றப்போ இந்த இடத்துல 160க்கு பதிலாக 2SL அப்படின்றப்போ $40 SL வந்து இருக்கும். பிரேக் ஈவன் 5 பிரேக் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா $0 இருக்கும். ஓகேங்களா? 5 பிரேக் ஈவன் $0 இருக்கும். அப்போ நமக்கு இந்த $40 நெட் ப்ராஃபிட் அப்படின்றது இப்போது $160 நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ $160 நமக்கு நெட் ப்ராஃபிட். நம்ம பண்ணுறது 2 ட்ரேடு டிபி அப்படின்றப்போ அடுத்த 8 ட்ரேடு நமக்கு $160 ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரணும். இதில் ஒரு கொஸ்டின் வரும், அப்போ 2 டிபி பண்ணிவிட்டு அந்த மந்த்து ட்ரேடே பண்ணாமல் நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 10 ட்ரேடு கிடைக்குது அப்படின்னா 10 ட்ரேடு ட்ரை பண்ணுங்கள், பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது 8 ட்ரேடு எஸ்எல்ன்றதில் 7 ட்ரேடு எஸ்எல் 1 டிபின்னு வச்சுக்கோங்களேன். 7 ட்ரேடு எஸ்எல் 1 டிபினா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா இன்னும் ஒரு $100 ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு 160ன்றது 260 ஆகும். பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் சொன்னதை என்ன பண்ணுறீங்கன்னா 2 மந்த்து உங்கள் அக்கௌண்ட்லேயே ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஓவராலாக உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. சரி, ஓகே. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ பிஸியான வீக் ஆகிடுச்சு. ஸோ நானும் ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். என்னோடய பர்சனல் ஒர்க்குனால, ஆக்சுவலாக ஃபேமிலி இந்த ஒர்க்குனால கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருக்கேன். டிஸ்கார்ட்லேயும் என்னால் கரெக்டான சப்போர்ட் வந்து கொடுக்க முடியல. ஸோ சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டிமாண்டு நம்ம பை வந்து கொடுத்துருந்தோம். இந்த டிமாண்டில் ஒரு லாஸ் வந்து நடந்துருச்சு எனக்கு. லாஸ் நடந்த உடனே இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகிறத பார்த்துட்டு அடுத்து நமக்கு இந்த டிமாண்ட் மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த டிமாண்டோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனோடனே எனக்கு ஒரு ஃப்ளிப்பு வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்பு கிடச்சிது. இந்த ஃப்ளிப்பில் இன்ஸ்டண்ட்டாக செல் வந்து நமக்கு கிடச்சிது. ஆனால் இதில் டேரெக்டாக நம்மளால் செல் போக முடியாது. ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல செல் வந்து போயிருந்தேன். ஸோ டிபி வந்து இந்த பிஓஎஸ்ன்ற இடத்துல தான் டிபி வந்து கொடுக்கணும். ஆனால் எனக்கு வந்து ஒரு லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த டிபி கொடுத்தாலே இந்த லாஸ் ரெக்கவர் தான். ஆனால் இருந்தாலும் அந்த டேக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் பண்ணணும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் என்னோடய ஆர்டர் வந்து டிபி வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிஓஎஸ்ன்றது தான் எனக்கு பிரேக் ஈவன். ஓகேங்களா? இந்த பிஓஎஸ்ன்ற இருக்குது பார்த்தீங்களா,
இதுதான் வந்து எனக்கு பிரேக் ஈவன். ஸோ என்னோட ஆர்டர் வந்து அதாவது எஸ்எல் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ ஒரு ஃப்ளிப்போட என்ட்ரி எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு டிமாண்ட்லேயோ ஒரு சப்ளைலையோ லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வர ஃப்ளிப் என்ட்ரியில் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி கேபிட்டலை ஹெல்த்தியான இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ப்ராஃபிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகுது ஒரு இடத்துல, நீங்கள் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டில் நீங்கள் பை போகிறீங்க செல் போகிறீங்க அப்படின்ற இடத்துல உங்களுக்கு லாஸ் வந்து எதிர்பாராத விதமாக லாஸ் நடக்குது அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளிப் எடுத்து அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். அதனால லாஸ் ஆனாலும் அடுத்து நமக்கு மார்க்கெட்டே ஒரு என்ட்ரியை கொடுத்துரும், லாஸை ரெக்கவர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்போது அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம கேபிட்டல் வந்து அடி வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். டக்குன்னு நம்ம எடுக்கிற ஒரு என்ட்ரி லாஸ் ஆகுதுன்னா டக்குன்னு உடனே கவர் பண்ணுறதுக்கு பயப்படாமல் போகணும். ஸோ இங்கே தான் லாஸ் ஆகுது. ஒரு லாஸ் வந்து இந்த இடத்துல. இந்த லாஸ் ஆனவுடனே நான் ஒரு ஃப்ளிப்பை வந்து பார்க்குறேன். இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி வந்து போடுறேன், லாஸை ரெக்கவர் பண்ணுறேன், அதுக்கு மேலேயும் ப்ராஃபிட்டும் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டிபியை வந்து கொடுத்து டிபியை வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. வீடியோ ஒரு 30-40 மினிட்ஸ் போனாலும் ஓகே அப்படின்றவங்க கமெண்டில் வந்து ஓகேன்னு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க. சரி ஓகே, இப்போது ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். நம்ம யூரோயூஎஸ்டி வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டு இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போது இந்த வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், நமக்கு சோர்ஸ் வந்து கொடுக்குறான். நம்ம இந்த மந்த் என்ன பண்ணணும் யூரோயூஎஸ்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் வந்திருக்கான். வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் வந்து டெய்லியில் கன்ஃபார்ம் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போது யூரோயூஎஸ்டியில் நம்ம ட்ரேட் பண்ணணும். டெய்லியில் கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து டெய்லியில் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணாமல் மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். கன்ஃபார்ம் பண்ணுறவங்களும் நமக்கு ட்ரேட் கிடைக்காது. அப்போ நான் என்ன ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்தால் 4 ஹவரில் போயிட்டு செல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணேன். மார்க்கெட் என்ன பண்ணால் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணலை. ஸோ ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணாதனால மார்க்கெட் ஒன்று மேலேருந்து சோர்ஸ் பண்ண கீழே வரணும், இல்லைனா டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்காக கீழே வரணும். ஸோ எப்படி பண்ணாலும் கீழே வரணும். அதனால லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். 4 ஹவருக்கு போயிட்டு இங்கேருந்து செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நிறையா செல் பண்ணோம், ப்ராஃபிட் பண்ணோம். எஸ்டர்டே அதாவது இந்த வீக் வந்து லாஸும் பண்ணோம், அதை பிரேக் ஈவனும் பண்ணோம். பிரேக் ஈவன் பண்ணி அதையும் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்தோம். எல்லாமே பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டா பை போகலான்னு. மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, நமக்கு பிரேக் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கொடுக்காது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போது டெய்லியோட லோன்றது பிரேக் ஆயிடுச்சு. வீக்லியில் கண்ட்ரோல் எடுத்து வீக்லியோட சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து டெய்லியில் லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் ஆனதுக்கு ஒரு ரீசன் இது வந்து பிஓஎஸா, இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். அப்போது இந்த பிஓஎஸ்ன்ற இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு லிக்விடிட்டியா, இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது இந்த லோன்றது மேபி இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ சோச்சு ஓகே, மேபி இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு கீழே டிமாண்ட் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த டிமாண்ட் அவைலபிளாக இல்லை. அப்போது இதை எடுத்துடலாம் டெய்லியில். ஓகேங்களா? மார்க்கெட் டெய்லிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது டிமாண்ட் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி போயிருக்கான். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ டு இந்த லோ, இல்லைனா இந்த லோ,
இது ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட் அப்படின்றது இது ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா EURUSD டோட்டலாக செல்லுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வீக்லியில் கண்ட்ரோல் எடுத்து டெய்லியில் பிரேக் பண்ணிட்டான். அடுத்த பிஓஐஸ்லையும் நமக்கு பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் நிற்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ இந்த லோவில் கூட நிற்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோலாம் பிரேக் பண்ணிவிடுவான். இந்த லோ பிரேக் பண்ணிவிடுவான். இது கூட பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இந்த டிமாண்டு குறட்டும், அப்புறமா நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது வீக்லியோட சப்ளையில் கண்ட்ரோல், டெய்லியில் கன்ஃபர்மேஷன், டெய்லியோட டிமாண்ட் இங்கே இருக்குது. டிமாண்டில் மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கான் 4 ஹவரில். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லியில் போகிறீங்க, போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹிடன் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டலே ஒரு சப்ளை தான். அப்போ இது டோட்டலாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் நமக்கு இந்த இடத்துல செல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே இங்கே கூட நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை, ஆனால் இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும். ஸோ இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால மார்க்கெட் இப்படி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டா இந்த சப்ளை ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுவான், மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே செல் போகிறதுக்கு சான்ஸ் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ EURUSDல இங்கே வந்து செல் இருக்குது. ஸோ 4 ஹவர் போகலாம். 4 ஹவரில் போயிட்டு நமக்கு இது வந்து ஃப்ளிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளிப்பாக இருக்கிறதுக்கு ரீசன் ஏதாவது நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் மிட்டிகேஷன், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர்ன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதுவும் நமக்கு ஃப்ளிப்பு. இப்போ இந்த ஃப்ளிப்பில் தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ இதுவும் ஃப்ளிப்பு தான். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணானா இங்கே வந்து செல் ஆவான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃப்ளிப்புக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்ளை எங்கே இருக்குது, இது சப்ளைவா, இது கிடையாது, நமக்கு இங்கே தான் ஒரு சப்ளை இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஃப்ளிப்புக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணாம், ஆனால் இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மேலே ஒரு பெண்டிங் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளிப்பு பெண்டிங் இருக்குது. அப்போது இந்த ஃப்ளிப்பு ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரைட்டா? இப்போ 4 ஹவர் இருக்குது. மார்க்கெட் இங்கே போயிட்டு செல்லானாலும் மார்க்கெட் கண்ட்ரோல் தான், மார்க்கெட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அப்போது நமக்கு இந்த சப்ளையில், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம இன்டியூஸ்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கன்ஃபார்ம் பண்ணனா இந்த இடத்துலேருந்து செல் போகலாம். ஆனால் இந்த சப்ளையில் எல்லா க்ரைட்டீரியாவும் வந்தானா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் ஓகே தான், இந்த சப்ளையும் ஓகே தான், பவர் தான். ஸோ இதில் இருந்தால் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். பார்க்கலாம். நம்ம வந்து செல் போகிற இடம் இதுவாக வச்சுக்கலாம். இது வந்து வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நைட்டு மார்க்கெட், அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எடுக்க வேணாம், இதில் பார்த்துக்கலாம். அதாவது 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வரட்டும். அப்படி ரீஃபண்ட்மெண்ட் வரல அப்படின்னா இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. EURUSDல இதான் வந்து செல்லு. ஸோ டிபி வந்து எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம டிபி செட் பண்ணாலும் போகும். ஆனால் இங்கே வேணாம், மார்க்கெட் இங்கே வந்து எடுக்கிறான் அப்படின்னா இங்கே செட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் இந்த லோ வரைக்கும் போகும், இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் போகும். சரி, ஓகே. அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில்
செல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னேன், அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து செல் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட் அந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டு ஒரு பிஓஎஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு செல் வந்து ட்ரை பண்ணலாம் 4 ஹவரில். ஸோ இந்த சப்ளையில் 15 மினிட்ஸ் போகிறோம், ரீஃபைன்மெண்ட்லாம் நோட் பண்ணுறோம். இதுதான் ரீஃபைன்மெண்ட். ஆனால் இந்த சப்ளைக்கு நமக்கு என்ன இல்லை, இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக இது ஃப்ளிப்பு கிடையாது. ஸோ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால கொஞ்சம் இந்த சப்ளை கொஞ்சம் ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் சப்ளைக்கு போனாலும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட்டட் தான். ஸோ இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணி தான் இருக்கான். ஓகேங்களா? ஸோ லண்டனோட ஹை, நியூயார்க்கோட ஹை வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னா, அந்த சப்ளைக்கு போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் கோல்டில். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கான், யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு இதில் பிரேக் ஈவன். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லைவில் இந்த சப்ளைல இருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டான் மார்க்கெட், இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டான், இருந்தாலும் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வந்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்துருந்தோம். ஸோ இது வந்து சோச்சா கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்கேல்ப் என்ட்ரி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்துட்டோம், 5 மினிட் போகணும். ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம், பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. நமக்கு மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆனால், மூவ் ஆகிட்டு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட். மார்க்கெட் வந்து நமக்கு எகென்ஸ்டாக போனாலும் நம்ம லாஸ் பண்ணாமல் அதை பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணியாச்சு. அது வரைக்கும் கேபிட்டல் சேஃப். ஓகே, இப்போது இந்த சப்ளையில் செல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் இந்த சப்ளையில் கண்ட்ரோலில் தான் இருக்கான், இன்னும் பாடி க்ளோஸ் ஆகலை. இன்கேஸ் பாடி க்ளோஸ் ஆகாமல் சப்ளையை கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோவை ஹிட் பண்ணுவான். நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு ட்ரெண்ட் வந்து பை ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? பாடி க்ளோஸ் பண்ணாமல் இந்த ஹையில் போய் விக்கு விட்டுட்டு வரான் அப்படின்னா எப்படின்னா, பாடி இப்படி தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணலை. ஆனால் இப்படி விக்கு விட்டுட்டான், சப்ளை பிரேக் பண்ணல, ஆனால் விக்கு விட்டுட்டு ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு அப்பயும் பை தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபெயிலியர் பண்ணல. இது ஃபெயிலியர் பண்ணிட்டா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஃபெயிலியர் பண்ணாமல் கண்ட்ரோல் எடுக்கிறான்னா கண்டிப்பாக ஒரு பெரிய செல் வந்து இருக்குது. ஸோ இது ஃபெயிலியர் பண்ணிட்டானா மார்க்கெட் பைக்கு போயிடும், நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் இதை ஃபெயிலியர் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ளிப்பு இதுதான். இந்த கேண்டலில் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இந்த கேண்டலில் என்ட்ரி ட்ரை பண்ணணும். இதில் ரீஃபைன்மெண்ட் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிளாக்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளை பிரேக் பண்ணிட்டா சொல்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது பிரேக் பண்ணாமலே இருக்குது, அதே இடத்துல இருக்குது, சும்மாவே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் நம்ம சொன்ன டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு சொன்ன டிபி இங்கே, ஆக்சுவலாக சொன்ன டிபி இந்த சப்ளையில் வச்சுருந்தோம். சப்ளைவை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சோச் பண்ணிடுவான், சப்ளைவை எடுத்துருவான், இந்த ஹையை எடுத்துருவான்னு சொன்னோம். ஆனால் டிபி இங்கே செட் பண்ணோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வீடியோவில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் டிபி செட் பண்ணலாம், இந்த ஹையில் கூட செட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே டிபி வந்து இங்கே செட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். டிபி வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக இங்கே வந்து பின் பண்ணிவிட்டு போயிட்டு டிபி வந்து கொடுக்குறான்.
ஸோ அடுத்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு இங்கே சோச் பண்ணட்டும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை வந்து சொல்லியிருந்தோம், ரைட்டா? இந்த டிமாண்டில் பை சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறோம், டிமாண்டுக்கு வரோம், 4 hour ரீஃபைன்மெண்ட், 4 hour ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறோம், 15 minutes போகிறோம், 15 minutes போகிறோம். இங்கே ஒரு டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தேன், இங்கே ஒரு டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதில் டைரக்ட் என்ட்ரி, இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து பை வந்து போட்டோம், மார்க்கெட் என்ன பண்ணால் ஃபுல்லாக பிரேக் ஈவன் வந்து கொடுத்தான். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஈவன், ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான், மேலே போகிறோம். இதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா இது பிஓஎஸ், இது சோச்சு, இது சப்ளைவாக இருந்தது, பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு அது எங்கே பிரேக் பண்ணுறான், இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான், ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். ஸோ அப்போ நமக்கு ஃப்ளிப் என்ட்ரி அப்படின்றது இந்த ஒரு சப்ளையில் தான் இருக்குது இதில், ஓகேங்களா? என்ட்ரி போகணுன்னா இதில் தான் வந்து போகணும். அப்படி மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறான் அப்படின்றப்போ இங்கேயே கன்ஃபார்ம் கொடுத்து நமக்கு பிரேக் ஈவன்றது இங்கேயே பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போயிருந்தாலும், டைரக்ட் என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு பிரேக் ஈவன் தான் ஹிட். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பை ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மார்க்கெட் வந்து டைரக்ஷனை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். ஸோ அப்பயும் நமக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட், நம்ம எஸ்கேப் ஆயாச்சு, ஓகேங்களா? ஸோ ஒரு நமக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் பண்ணுது அப்படின்னா நமக்கு லாஸ் வராமல் பிரேக் ஈவனாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ டெய்லியோட டிமாண்ட் வந்து கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ அடுத்த மூவ் இங்கே சோச் வந்து பண்ணிட்டான், இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த மூவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் சப்ளை, மேலே இருக்கக்கூடியது இதுவும் சப்ளை, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது இதுவும் சப்ளை தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு செல் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கும் வந்துட்டு போயிருக்கான். ஸோ இந்த சப்ளை, இதுக்கு மேலே இருக்கக்கூடியது இது ஒரு சப்ளை, இது வந்து மஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த சப்ளை மஸ்ட்டு, இது வந்து நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான், 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் பக்காவாக கொடுத்துருக்கான். ஸோ ரீஃபைன்மெண்ட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இதில் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே போயிடுவான், ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த லோவெலாம் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோவெலாம் ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு டிமாண்டுக்கிட்ட வந்துடுவான். ஸோ நம்ம லாங் ப்ராஃபிட் கூட தாராளமாக வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே வந்தானா செல் வந்து பண்ணி விட்டுறலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் நிறையா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் எடுத்துகிட்டு இதில் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். பிரேக் ஒரு எஸ்எல் போகிறதுக்கு பதிலாக பிரேக் ஈவன் போகிற மாதிரி ட்வின் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹை தான். ப்ராஃபிட்டை சேஃபாக பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோனால் என்னோடய யூடியூப் சேனலில் போடுற வீடியோனால் ஏதாவது உங்களுக்கு கற்றுக்க முடியுது, லேர்னிங்ஸ் இருக்குது ப்ரோ, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூடியூப்க்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.